ஆல்ரைட். சின்ன இன்டர்நெட் இஷ்யூ, அதனால இதாகிட்டு ட்ராப் அவுட் ஆகிட்டு. இப்போ ஓகே, ரீஸ்டார்ட் பண்ணினான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செய்யல வந்து எங்களோட கன்சன்ட்ரேஷன் வந்து சரியா இருந்தால் தான் அதை செய்யக்கூடியமா இருக்கும். இதுலேயே இந்த கேள்வியிலேயே நீங்கள் செய்ய ட்ரை பண்ணியிருப்பீங்க. வந்து பிள்ளையா எழுதுறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. பாருங்க. Match the actions with the pictures given below. Write the correct letter of the action in the box given against each word. கண்டிருக்கு. ஸோ முதலாவது செய்யப்பட்டிருக்கு. ஒன் இஸ் டன் ஃபார் யூ. சில நேரங்களில் முதலாவது இப்படி செய்யப்பட்டிருந்தாலும் ஃபைனல் பேப்பரில் அப்படி வராது. எங்களோட டேர்ம் எக்ஸாம் பேப்பர்ஸில் வந்து இதை வெட்ட மாட்டேன். அப்போ நாங்கள் அதை வந்து ரிப்பீட் பண்ணுறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ரைட். அப்போ நாங்கள் அப்போ சப்போஸ் அப்படி இல்லாலையும் இந்த செய்திருந்தா இருக்க வெட்டி விடுவோம். தான் ஞாபகத்தில் இருக்குங்களுக்கு. ஓகே, இது வரையிலே சரிதானே. ஒரு சின்ன கேள்வி விளையாடு இதை வந்து சரியா. இப்போ எந்த இது வந்து என்னென்னா, ஒரு பேப்பரை செய்கிறதுல உங்களோட அர்ப்பணிப்பான ஒரு விஷயம் இருக்கணும். ஒரு டெடிகேட் பண்ணி செய்தீங்கன்னா தான் அதை வந்து கிளியராக நீங்கள் செய்யக்கூடியமா இருக்கும். ஓகே, அது முக்கியமானது. இதில் வந்து பாருங்க, பிளான்டிங் இருக்கு, மெனுவரிங் இருக்கு, வாட்டரிங், ஸ்வீப்பிங், ப்ரூனிங், லான் மூவிங் அப்படி இருக்கு. சரிதானே. ரைட். அப்போ மெனுவரிங்னா என்னன்னு தெரியலேன்னு வைப்போம். சில நேரம் எக்ஸாமில் வந்து எங்களுக்கு எல்லா வேர்ட்ஸும் தெரிய வராது தானே. ஸோ அந்த நேரம் அதை நாங்கள் விட்டுட்டு அடுத்தது வாட்டரிங் என்ன இருக்குன்னா, இந்த வாட்டரிங்ன்றது எங்களுக்கு தெளிவாக இருக்கு. இங்கே வாட்டர். அப்போ நாங்கள் டிஏ நாங்கள் இதில் வந்து போடலாம். டி என்ற விஷயம் எங்களுக்கு கிளியராக தெரியுது. ஸோ நாங்கள் அதை கொண்டு போடலாம். இப்படி ஈஸியானதை முதல் செய்தீங்கன்னா கஷ்டமானது உங்களுக்கு வேறு நோமலா. ரைட். அப்போ எப்படியும் ஃபைனல் பேப்பர் ரெண்டாயிரத்துல ஒரு சின்ன குழப்பத்தோடையோ அல்லது ஒரு டிஃபிகல்ட்டியோடையோ போடுறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்கு முதலாவது தானே. அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அதை ரெடி பண்ணோம்னா சரி. ஓகே, கொஞ்சம் தெளிவாக இருந்து வாட்ச் சரி. அதே ஸ்வீப்பிங் என்ற விஷயமும் எங்களுக்கு தெரியும். அப்போ அதுவும் எங்களுக்கு கிளியராக இருக்குது இங்கே ஸ்வீப்பிங். ஸோ ஏ என்று நாங்கள் அதையும் போடலாம். எத்தனை பேர் இந்த மாதிரி டேர்ம் எக்ஸாமுக்கு முதலாவது வெளியில் கூட விட்டுறீங்கன்றதை நீங்களே ரியலைஸ் பண்ணிப்பாங்க. ரைட். இப்போ 3 வேர்டும் எங்களுக்கு தெரியாத வேர்ட். ப்ரூனிங், லான் மார்னிங், மூவிங், மேனுவரிங் அப்படி இருக்கு. ஸோ இதில் கொஞ்சம் வித்தியாசம் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இப்போ இதில் கீயை பார்த்தோம்னா எங்களுக்கு ஒரு ப்ரூனிங் மாதிரி இருக்குது சந்தர்ப்பம். இங்கே இந்த பெட்ர மாதிரி ப்ரூனிங்னா நீங்கள் கிரேட் 10 புக்லேயே படிச்சிருப்பீங்க. ப்ரூனிங்ன்ற ஒரு வேர்டு இருக்கு. இஸ் பீயிங் ப்ரூன்ன்னு சொல்லி நாங்கள் எழுதினாங்க இந்த பேசிவ் வாய்ஸில். அப்போ ப்ரூனிங்னா அதை கட் பண்ணுறது. சரிதானே. அதாவது பூக்கண்டை கட் பண்ணானே அல்லது ட்ரீஸை பிளான்ட்டை கட் பண்ணுறது தான் அது. அப்போ அதை நாங்கள் முதல் கண்டுபிடிச்சோம்னா பிஎன்னு நாங்கள் அதில் போடலாம். மற்றது லோன்னு சொல்லிச்சோன்னா புல்தரை. அப்போ அதையும் நீங்கள் காப்பியில் எழுதலாம். இப்போ மீனிங்கை நான் சொல்ல சொல்ல எழுதும் உங்களை பேப்பர் இருக்காது. ஸோ ஆன்சர்ஸ்ன்னு போட்டுட்டு அதில் இருக்கிற விஷயங்களை நான் சொல்ல சொல்ல நோட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியமா இருக்கும். இல்லாட்டி லிசன் பண்ணி கொண்டு வந்தால் ஒரு பிரயோசனம் இல்லை. ஓகே. அப்போ லோன் மூவிங் லோன்ன்ற புத்தரைன்றபடியாக உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த எஃப் தான் இதில் வரப்போகுது. ரைட். இந்த உரம் இடுறது, பசலை இடுறது அப்படியான ஒரு மீனிங்கில் தான் இந்த மெனுவரிங்ன்ற ஒரு விஷயம் வரும். ஸோ அதுதான் எஸ்இ என்று வரப்போகுது. இதை மாறி போட்டாக எனவே ஏற்கனவே நான் 2-3 கிளாஸஸில் இந்த பேப்பர் செய்தேன். நம்ம திருத்தி பார்க்கல வந்து அது சில விஷயங்கள் மாறி, அதாவது இங்கே பி என்னும் அங்கே சி என்னும் போட்டாக்கள் இருக்கு. ஏன்னா இதையும் கட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா தெளிவாக முதல் வந்து பென்சிலால் எல்லாம் போட்டு பார்த்துட்டு அதுக்கு பிறகு பெண்ணுக்கு மாத்துறது பெட்டர். சரியா. நான் டேர்ம் எக்ஸாம் முதல் சொன்னேன், இந்த ரைட்டிங் பார்ட்டை முதல் செய்யுங்கோ அப்படி சொல்லி யாருமே அதை ஃபாலோ பண்ணல. ஆனால் அப்படி ஃபாலோ பண்ண ஆகல கொஞ்சம் மார்க்ஸ் கூடி இருக்குன்றது அவையிலேயே எனக்கு சொன்னாங்க. சரி, நான் சார் முதல் ரைட்டிங் படித்தேன், அதால் அது பெர்ஃபெக்டாக வந்தது இந்த ரைட்டிங் பார்ட். ஸோ அதனால எனக்கு ரைட்டிங் பார்ட்டுக்கான மார்க்ஸ் கொஞ்சம் குறைவு என்று சொல்லியிருக்கிறோம். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம் ஈஸியாக. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கூட முதல் ரைட்டிங் பார்ட் எடுத்து செய்கிறது. ஒரு இன்விடேஷன் ரைட்டிங்கோ அல்லது நோட்டீஸ் ரைட்டிங்கோ அல்லது நோட் ரைட்டிங்கோ வந்ததுன்னா அதை எடுத்துட்டு பிறகு ஷார்ட் பேராகிராஃபையும் எழுதி போட்டு பிறகு நீங்கள் முதலாவது வேலைக்கு வந்தீங்கன்னா பிறகு நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கேள்வியை செய்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருக்கும்.
வாரதெல்லாம் மெதுவா இருந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கு மிச்சத்தை. ஓகேயா? ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ முதலாவது கேள்வி இப்படி மெனுவரிங், வாட்டரிங், ஸ்வீப்பிங், ப்ரூனிங், லான் மோவிங் அண்ட் இருக்கு. ஸோ ஈஸியாக நாங்கள் அதை செய்துட்டோம். ஆனால் இதை தனியாக செய்ய விட்டுருந்தா உங்களுக்கு நிறைய பிள்ளைகள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள். நீங்கள் இனி வாரப்ப எக்ஸாம் ஒரு 40 days இருக்குதுண்டா, இனி வர்ற நாட்களில் வந்து யார்டையுமே கைடன்ஸ் இல்லாமல் நீங்களா பேப்பரை செய்து செய்து பார்த்துட்டு, இப்போ நான் இப்போ இதுக்குரிய விஷயத்தை பிரிண்ட் அவுட்டுங்க அனுப்புவேன். இப்போ நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு செய்து கொண்டே வாங்க கிளாஸுக்கு. கிளாஸு செய்து கொண்டு வரைகளை வந்து நான் விளங்கப்படுத்த ஓகே நீங்கள் சரி சரி சரியாக இருக்கிற விஷயங்களை சரி போட்டு போகலாம். பிள்ளைன்னா என்ன பிள்ளைன்றதை ரியலைஸ் பண்ணி கொண்டு போகலாம். அதுதான் இனி வரும் காலங்களில் உங்களுக்கு ப்ராக்டிஸ். ஸோ இப்போ நான் அதை ஷேர் பண்ணோன்னே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தோடனே நெக்ஸ்ட் கிளாஸுக்கு வந்தீங்கன்னா நல்லா. ஓகே ரைட். செகண்ட் கொஷனுக்கு போவோம். செகண்ட் கொஷன் என்னமா இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, திஸ் இஸ் அ செகண்ட் கொஷன். இப்போ ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு குரூப்பில் இதை ஷேர் பண்ணி போட்டு வரேன். இது நார்மலாக எல்லா குரூப்ஸு எல்லாத்துலேயும் இருக்குது. நல்ல பேப்பர்ஸ் எல்லாம் சூப்பர் பேப்பர்ஸ். ஃபுல்லாக பிரிண்ட் எடுங்கோ. எடுத்துட்டு கிளாஸ் வந்தீங்கன்னா நல்ல போட்டுட்டேன். உங்களோட குரூப் போட்டுட்டேன். இப்படி வடமாகாணம் ஒரு டியூட் ஒன்று ரிலீஸ் பண்ண இருக்குது. நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு 2-3 days நாங்கள் அது உண்மையில் 20 to 40 marks எடுக்கிற ஆக்களுக்குரிய கேள்விகள் தான். அதை வந்து நீங்கள் பெரிய இப்போ உதாரணமாக எடுக்கிற பிள்ளையும் அதை செய்து பார்க்குறாங்க. கொஷின்ஸ் வந்து நல்லா நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் இலகுவானதாக இருக்கும். அதாவது எங்களோட பாஸ்ட் பேப்பரை பேஸ் பண்ணின கொஷின்ஸ் தான் எல்லாமே. நான் அதுக்காக பாஸ்ட் பேப்பர் கொஷின் இல்லை. உங்களுக்கு தெரியும் நான் இங்கிலீஷ் பாடத்தில் நாங்கள் இந்த கொஷின் தான் வெறுமென்று சஜஸ்ட் பண்ண இயலாது. சரி, இதே மாதிரி வெறுமென்று சொல்லலாமே தவிர இந்த கொஷின் தான் வெறுமென்று தெரியும். அதே மாதிரியான கேள்விகளை நாங்கள் நிறைய மாடல்ஸ் நிறைய செய்து பார்க்க வேணும். ஆல்ரைட், இந்த டெஸ்ட் 2 பார்த்தோம்னா complete the following dialogue using the most suitable words given in the box. Write the letter. இதில் இப்போ இந்த முறையும் இதில் நிறைய மிஸ்டேக்ஸ் விட்டு இந்த டேர்ம் எக்ஸாமில் வந்து இந்த கரெக்ட் லெட்டர். நான் இதில் கொஞ்சம் சீரியஸாக பார்த்தேன். நான் என்னென்னா கரெக்ட் லெட்டர்ன்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கல வந்து நீங்கள் வந்து லெட்டரை மட்டும்தான் போடணும். அது முக்கியமானது. இப்போ இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சரியாக ஃபாலோ பண்ணுறோமான்றதான் முக்கியம். ரைட். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் இருக்குது, ஃப்ரெண்ட்லி, குட், அஃபோர்டபுள், ஃபேவரைட், ஏர்லியே வட்டி இருக்கான். அப்போ அதான் இந்த எஃப். இது எஃப் பண்ணுறது இங்கே போடப்பட்டிருக்கு. போட்டாலும் சில பேர் இதுக்கு மேலேயும் கொண்டு வந்து விடைய எழுதினாக்கள் எல்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் ஏர்லி என்ன வரைக்கும் இங்கே அண்ட் ஐ ஹேட் அன் ஏர்லி பிரேக்ஃபாஸ்ட் டுடே அண்ட் நவ் ஐ ஆம் ஸ்டாவிங் என்றது வந்து பசியாக இருக்கிற மாதிரி வருவாங்க. டோன்ட் வரி அபவுட் த மீனிங். எஸ், மீ டூ, ஃபீலிங் த சேம். ஐ வாண்ட் என்ன மீல் என்ற வரைக்கும் இதில் 2 அட்ஜெக்டிவை நாங்கள் சூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட். உதாரணமாக இப்போ பசியாக இருந்தால் எங்களுக்கு வந்து குட் மீல் தேவையில்லை. அப்போ குட் மீல்ன்றது இதுக்கு சூட்டப்படா வருமா வராதான்றதை நீங்கள் இது செய்யக்கூடிய மாதிரி ரியலைஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ குட் மீலா அல்லது வேறு ஏதாவது ஃபேமஸ் மீலா, ஃபேவரைட் மீலா, எல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ். அட்ஜெக்டிவ்ஸ்ன்றபடியா எதை போட்டாலும் சரி மாதிரி தான் இருக்கும். ஆனால் எங்களுக்கு முக்கியமாக இங்கே ஒரு வேர்ட் சொல்லப்பட்டிருக்கு. என்ன? த மோஸ்ட் சூட்டபிள் வேர்ட். இதுகளைத்தான் நீங்கள் எக்ஸாமில் பார்க்க வேண்டிய விஷயம். மோஸ்ட் சூட்டபிள் வேர்ட்னா எங்களுக்கு எல்லாமே சரிதான், ஆனால் மிகச்சரியானது எதுன்னு நான் கேட்குறேன். ஓகே,
அப்போ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதுன்னா ரெண்டாவது விட்டுட்டு அடுத்தது வாசிக்க போகிறோம். ஓகே. ஷால் வி கோ டு தட் ஷால் வி கோ டு தட் டேஷ் ரெஸ்டாரண்ட். அப்போ இங்கேயும் நவுன் வருது. ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட், குட் ரெஸ்டாரண்ட், அஃபோர்டபுள் ரெஸ்டாரண்ட், ஃபேவரட் ரெஸ்டாரண்ட், எல்லாமே சூட்டபிள் தானே. மோஸ்ட் சூட்டபிள் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் சொல்கிறது ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் சொல்லலாம். அப்போ ஃபேமஸ் என்ற விஷயத்தை நாங்கள் இங்கே போடுவோம். இப்போ எக்ஸாமில் நீங்கள் எப்படி இருந்து செய்கிறீங்கன்ற விஷயம் தான் இது. அப்போ ஃபேமஸுக்குரிய எழுத்தை தான் நாங்கள் போடணும் இங்கே. ரைட், ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட். ஐ கான்ட் ரிமெம்பர் த நேம். சரி, ஒரு ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் போடுறாங்க, நேம் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, அப்போ ஏ என்ற விஷயத்தை நாங்கள் அதில் வந்து போடலாம். யூ மீன் இந்தியன் ஸ்பைஸ் என்ற இது உதாரணத்தை வந்து கொடுக்குற இதா. அண்ட் ஆஃப்கோர்ஸ் வெரி கரெக்ட். தேர் ஃபுட் இஸ் போத் குட் அண்ட் டெலிசியஸ் என்ற விஷயத்தை நாங்கள் இங்கே போடல. அப்போ குட்ன்றதும் எஃபோர்டபுள்ன்றதும் என்னென்னா, எஃபோர்டபுள்னா கொஞ்சம் தேவையான அளவு அல்லது போதுமான அப்படி ஒரு மீனிங்கில் வரும். இங்கே நாங்கள் ஃபுட் வந்து போதுமான அளவு இருக்குது, சுவையாக இருக்குதுன்னு சொல்கிறத விட நல்லா இருக்குது சுவையாக இருக்குன்னு சொல்கிறது கூட. ஸோ இங்கே குட்ன்றதை போடலாம். இங்கே ஏ ஏ நான் இங்கே சூஸ் பண்ணிட்டேன். அடுத்தது இங்கே வந்து அஃபோர்டபுள் அந்த டிஏ நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே, தென் இங்கே நாட் ஓன்லி த ஃபுட் பட் தே ஆர் வெயிட்டர்ஸ். வெயிட்டர்ஸுக்கு நாங்கள் போடக்கூடியது ஃப்ரெண்ட்லியாக இருப்பினும் ஷேர்ஃபுல்லாக இருப்பினும் அந்த மாதிரியான விஷயம் வரும். ஸோ இங்கே பிஏ போடலாம். அடுத்தது ஹரியப் கமல் லெட்ஸ் கோ டு ஹேவ் அவர் ஃபேவரட் டிஷ்ஷஸ் என்ற விஷயத்தை நாங்கள் இங்கே போடலாம். அப்போ இந்த முடிவு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். வடிவாக யோசித்து நாங்கள் முடிவெடுக்கணும். அவசர அவசரமாக போட்டுட்டு அடுத்த கேள்விக்கு ஓடக்கூடாது. ஓடமுன்னா எங்களுக்கு பிள்ளை வர்றதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்குது. போத் இப்போ நியூவில் வேணும் இருப்பீங்க, இதுக்குள்ள இப்போ எழுத போகிற ஆக்கள், எக்ஸாம் எழுத போகிற ஆக்களும் இருப்பீங்க. அப்போ அவைகளுக்கு வந்து கட்டாயம் இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்க வேணும். எக்ஸாம் செய்யல நாங்கள் வேறு விதமாக அதை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்க வேணும். ஓகே, ஸோ இதுதான் இதுக்குரிய விடையாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது முதலே செய்திருந்தீங்கன்னா you can check your answers, right? So I want a affordable meal. அடுத்தது shall we go to that famous restaurant? Their food is both good and delicious. Then waiters are friendly to have our favorite dishes. இதில் ஒன்றை மாற்றினா கூட உங்களுக்கு பிரச்சனை. ஆனால் அஞ்சாவதுக்கு ஃப்ரெண்ட்லின்றதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் விடைகள் உங்களுக்கு சரியாக வர்றது சந்தர்ப்பங்கள் இருக்குது. உங்களுக்கு பிழைக்கிறது வந்து இந்த அஃபோர்டபுளும் குட்டும் தான் பிழைக்கும்னு நான் நினைக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தா அது ரெண்டும் தான் பிழைக்கும். ரைட், சரி. அதான் இப்போ ஸ்பாட்டில் ஒரு பிழை விடுறோம்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் போகுதுன்றது மைண்டில் இருக்க வேணும் உங்களுக்கு. சரிதானே? அடுத்த விடையும் பிழை தான். அதுக்கு நாங்கள் அகேன்ஸ்டாக போடுற அடுத்த விடையும் பிழையாக தான் இருக்கும். அப்போ மிக கவனமாக இருக்கணும். அதுதான் பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்கிற பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு பிள்ளைன்னா இன்னொன்றும் பிள்ளை. கவனம். ரைட், அடுத்த விஷயத்தை போகிறோம். இது இலகுவானது பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். ஸோ பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் இலகுவானதாக இருந்தாலும் 5 அவுட் ஆஃப் 5 எடுக்கிறது குறைவாகத்தான் இருக்கு. பார்க்க போகிறோம். இதுக்குரிய டைம் தரப்போகிறோம் ஒரு 1 மினிட். அதை வாட்ச் பாருங்க. இதை கொஞ்சம் சின்னனாக்குறேன். நீங்கள் வேணும்னா ஃபோன்லேயோ அல்லது இதுலேயோ ஜூம் பண்ணி பாருங்க. ரைட், தெரியாது சின்னனாக்குறேன். இந்த கேள்வியையும் படத்தையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கறதுக்காக.
ஒழுங்கா வாட்ச் பாருங்க. பார்க்கறதுக்கு என்னமா இருக்குன்றதை நம்ம யோசிக்கணும். அது கிளாஸ் ரூம் இருக்கு. ஓகே, இதுல study the picture given below as usual அதான் அந்த instruction. Fill in the paragraph using the words given in the box. Write the letter of the correct word. The blank, blankல சரியான வேர்டை வந்து இந்த வேர்டோட லெட்டரை கொண்டு வந்து போட சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். இல்லை ஹாப்பி இருக்கு, டஸ்ட்பின் இருக்கு, எஜுகேஷனல் இருக்குது, எயிட் இருக்குது, ஷார்ட் இருக்குது, புக்ஸ் இருக்குது, பாயிண்டிங் இருக்குது, சாரி, ஆல்பபெட், கிளாக், கேர்ள். சில பேர் ஆன்சரே அனுப்பிட்டாங்க. மற்ற வாசிங்க, பிரச்சனை இல்லை, வாசிங்க. ஓகே, there is a picture of classroom. நாங்கள் ரியலைஸ் பண்ண மாதிரி அது classroom. There is a teacher and 8 students. So we can't count the students here. Right? சில நேரம் confusions வரும். இதில் 8 students இருக்கிறோம் in the classroom. One boy is standing. இங்க பாருங்க, இதில் ஒரு ஆள் ஸ்டாண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார், எழுமிக்கிறார். Standing. One boy is standing up and என்னத்தையோ கேட்கிறார் பாயிண்டிங் பண்ணி. இப்போ நாங்கள் பாயிண்டிங் என்ற விஷயத்தை போடலாம். இந்த இஸ்ஸுக்கு பதிலாக ஐஎன்ஜி வரும். அப்போ இதில் முக்கியமாக இதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி பார்க்க வேணும். இஸ் இதில் ஐஎன்ஜி வந்திருக்கு. ஓகே, இதில் அண்ட் இருக்கு. அப்போ திரும்ப அகைன் வி கேன் சூஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் ஹியர். ஒரே ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம் தான் இருக்குங்க பாருங்க. அப்போ ஜி என்ற விஷயத்தை நாங்கள் இங்கே சூஸ் பண்ணல. ஜி. ஓகே, அப்போ ஜியை சூஸ் பண்ணி போட்டு என்ன செய்யணும்னா இங்கே கட் பண்ணி விட்டுருவோம். நாங்கள் அதை ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறது. கட் பண்ணி விட்டோம்னா எங்களுக்கு திரும்ப ரிப்பீட் ஆகாது. Next to him there is a dash writing something in her book. அப்போ அங்கே there's a girl. அப்போ கே நாங்கள் சூஸ் பண்ணலாம். கே என்ற விஷயத்தை நாங்கள் சூஸ் பண்ணலாம். There's a girl. The teacher is wearing a saree. Saree இருக்குது H. wearing a saree H போடலாம். நாங்கள் அங்கே கட் பண்ணிடுவோம் மேலே. She has hair வந்து எப்படி இருக்குன்னா ஷார்ட்டாக இருக்கு, ஷார்ட் ஹேர். டிஸ்கிரைபிங் இந்த இதுகள் அட்ஜெக்டிவ்ஸ் கூட வரும், அதை விட நாங்கள் பார்த்தோம்னா சரி. அண்ட் ஷீ லுக்ஸ் டேஸ் சம் பென்ஸ். சரியா? அப்போ ஷீ லுக்ஸ் என்ன வரும்னா ஹாப்பி, பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கிறான். ஷீ லுக்ஸ் ஹாப்பி. ஃபுல் ஸ்டாப் வந்தபடியே தான் எஸ் வந்து கேபிட்டலாக இருக்கு. ரைட். சம் பென்ஸ் அண்ட் வேறு என்ன புக் இது ஒன்று இருக்குதுன்னு. அப்போ புக்ஸ். அப்போ புக்ஸா எஃப் போடலாம். அப்போ சம் பென்ஸ் அண்ட் புக்ஸா
on the teacher's table, there is a chart of English. English alphabet. There is a chart. English alphabet chart. அப்போ நாங்கள் அதை கொண்டு வந்து போடலாம். alphabet I. Right? I ஈஸியாக இதில் கொண்டு வந்து போடக்கூடிய மாதிரி இருக்கும். Then the right bottom of the chart, வலப்பக்கம் bottom of the chart, there is a dash. அப்போ அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா டஸ்ட்பின் ஒன்று இருக்குது. அங்கே பாருங்க வடத்தடையில் இருக்குது. தெரியாதுங்க, அதான் பிரச்சனை. ஒரு இடத்துல என்ன இருக்குன்றதை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். இருக்கு இதை அண்டர்லைன் பண்ணி போட அதுதான் டஸ்ட்பின் இருக்கு. இந்த பாருங்க டி டஸ்ட்பின் போட்டுட்டோம், ஷோர்ட் போட்டுட்டோம், அடுத்த புக்ஸும் போட்டுட்டோம், சாரி போட்டோம், அல்பபேட்டும் போட்டாச்சு. சில நேரம் இதில் பொட்டம் ஆஃப் த சார்ட்னு வரைக்கும் நாங்கள் சில நேரம் வலப்பக்கம் ரைட் பொட்டம் இந்த கிளாக்கையும் கொண்டு மாறி போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குங்க. ரைட், அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எங்கெங்கே என்ன வருதுன்னு. ரைட், அப்போ தேர் இஸ் எ டஸ்ட்பின்ன்றதை நாங்கள் எடுப்போம்னு யோசிக்கிறேன். சில நேரம் மாற்ற வேண்டி வந்ததுன்னா மாற்றுவோம், பிரச்சனை இல்லை. இப்படி தான் நீங்கள் எக்ஸாம் ஹால்லையும் இந்த செய்யலாம். பென்சிலான வடிவா செய்து போட்டு ரீட் பண்ணீங்களா மாற்றலாம். குளோப் அண்ட் சம் என்ன டாய்ஸ் அண்ட் வரைக்கும் எஜுகேஷனல் டாய்ஸ். மோஸ்ட்லி எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ் தான். சரியா, அதை ஞாபகத்தில் வச்சுருங்க. அட்ஜெக்டிவ்ஸ் தான் எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தேவைப்படுது. குளோப் அண்ட் குளோப்ன்றது அந்த உலகம் இருக்குது. தஞ்சை வருங்க அந்த குளோப். அந்த கபர்டில் உலகம் ஒன்று இருக்குது. அதோட சம் எஜுகேஷனல் டூல்ஸ் இருக்குது. உங்களோட கிளாஸ் ரூம்ஸ்லையும் இப்படி இருக்கலாம். சரியா, எஜுகேஷனல் டாய்ஸ் ஆர் kept on the wall cupboard வச்சு. The fan is kept next to the இதுக்கு பக்கத்தில் என்னது பக்கத்தில் நெக்ஸ்ட் டு த கிளாக்குக்கு அருகில் இருக்கு. ஸோ இங்கே தான் நாங்கள் கிளாக்கு கொண்டு வந்து போடணும். ஆனால் இதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. என்னென்னா இந்த பொட்டம் ஆஃப் த சார்ட்னு நீங்கள் பார்க்காட்டிக்கு, சரியா, இந்த பொட்டம் ஆஃப் த சார்ட்டை நீங்கள் பார்க்காட்டிக்கு இதுதான் பொட்டம் ஆஃப் த சார்ட். சரிதானே, இதை பார்க்காட்டி பொட்டம் ஆஃப் த சார்ட்னா இந்த சார்ட்டையும் எடுக்கலாம். ஸோ இதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. சில நேரம் இந்த ஐயும் ஜேயும் மாறி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஹங் ஆன் த வால்ன்றபடியே நாங்கள் அது ஓகே, அது அல்பபெட் இதுக்கு அது ஓகே. டு த ரைட் பாட்டம் ஆஃப் த சார்ட், டு த ரைட். ஓகே, இது ரைட் பொட்டம்ன்றது கீழே, அந்த சார்ட்டு கீழே இந்த மாதிரி பார்க்கல நாங்கள் தேர் இஸ் எ டஸ்ட்பின்ன்றதை நான் சூஸ் பண்ணினேன். ஆனால் தேர் இஸ் எ கிளாக்ன்றதும் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. தொடர்ந்து பார்த்தோம்னா அங்கால பார்த்தோம்னா த ஃபேன் இஸ் கெப்ட் நெக்ஸ்ட் டு த வரைகளையும் டஸ்ட்பினுக்கு பக்கத்தில் அல்லது இந்த மாதிரி சந்தர்ப்பம் இருக்கு. சரியா, மாறி போட்டாலும் பிள்ளைக்கு நாங்கள் சரியான்னு கொடுக்க வேண்டி வரும். ரைட், அது மட்டும்தான் இந்த இதில் இருக்கிற கன்ஃபியூஷன். ரைட், இப்போ நாங்கள் இதில் ஒரு தெளிவான முடிவுக்கு வர வேணும். சரியா, அப்போ தேர் இஸ் எ டஸ்ட்பின் போட போகிறீங்களா இல்லை தேர் இஸ் எ கிளாக் போட போகிறீங்களான்னு பிரச்சனை இல்லை, ரெண்டும் போத் ஆர் கரெக்ட். The fan is kept next to the clock or next to the dustbin. அப்போ நீங்கள் அதை சூஸ் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ரெண்டுமே சரியான விடையாக தான் இருக்கு. ஓகே, இப்படியான சில கன்ஃபியூஷன்ஸ் உங்களோட எக்ஸாம் பேப்பர்ஸில் இருக்கலாம். ஆனால் ஃபைனல் பேப்பரில் அப்படி வராது. சில மாடல் பேப்பர்ஸ் செய்யலாம் இந்த கன்ஃபியூஷன்ஸ் வேறு. சரியான பிறகு பார்ப்போம், அதுக்கு ஸ்கீம் என்னன்னு பிறகு பார்த்துட்டு உங்களை சொல்கிறோம் எதை செலக்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே, இப்போ அதை விட வேற கன்ஃபியூஷன்ஸ் இல்லை, சும்மா வாட்ச் பார்க்கலாம். திஸ் இஸ் அ பிக்சர் ஆஃப் அ கிளாஸ் ரூம். தேர் இஸ் அ டீச்சர் அண்ட் 8 students in the classroom. One boy is standing up and pointing something on the board. Next to him there is a girl writing something in her book. The teacher is wearing a sari. She has short hair
and she looks happy. Uh, some pens and books are on the teacher's table. There is a chart of English alphabet hung on the wall. The right bottom of the chart, there is a dustbin. அப்புறம் அதை full stop பண்ணிட்டு globe and some educational toys are kept on the wall cupboard. The fan is kept next to the clock. இப்படியான சில விஷயங்கள் இருக்குது. இல்லை நாங்கள் இதுல நான் கன்ஃபார்ம் இதுல கன்ஃபார்மா நாங்கள் இதுல ஜேஎம் ஐஏஎம் மாத்தி விடுவோம் என்ன இதுல இது சார்ட் பொட்டம் ஆஃப் த சார்ட் இது இந்த சார்ட்டை தான் சொல்றான் வந்து அப்ப நாங்கள் கிளாக்கை இதுல போட்டுட்டு அதைத்தான் யோசிச்சோன்னு இருந்தேன். நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஆன்சர் உங்களுக்கு கொடுக்காம போகக்கூடாதுங்காலே. ஸோ இது ஜே நாங்கள் இங்கே போட்டுட்டு ஐயே இங்கே போட்டு விடுவோம். ஏன்னா இதுதான் சூட்டபிளாக இருக்கும். சரி இதையே கன்ஃபார்ம் பண்ணுவோம் சரியான ஆன்சரா. ஓகே அதுக்காக தான் வாசிச்சேன் நான். இப்போ தான் கிளியரான ஐடியா கிடைச்சு. இந்த சார்ட்ன்றது இதைத்தான் அவன் சொல்கிறான். அந்த என்ன சார்ட் ஆஃப் இங்கிலீஷ் அல்பபேட்டுன்னு நான் போட்டுக்கிறோம். அப்போ இந்த சார்ட்டுக்கு கீழே வந்து கிளாக் தான் இருக்கு. இங்கே டஸ்ட்பின் இல்லை. ஆக கீழே இன்னும் பார்க்கலாம் தானே நாங்கள். அது பிரச்சனை இல்லை. ஆனால் நெக்ஸ்ட் அந்த வரைகளை இதுக்குள்ள இடையில இருக்கிறபடியா நாங்கள் கட்டாயம் டஸ்ட்பினை தான் இதில் போட வேண்டிய தேவை இருக்கு. ஸோ இதை மட்டும் மாற்றி பாருங்க எவ்வளோ ஒரு பிரச்சனையான விஷயம் மட்டும். ஓகே ஸோ அடுத்த கேள்விக்கு போக போகிறோம். அடுத்த கேள்வி கனெக்டிவ் தொடர்பான விஷயம். கனெக்டிவ் தொடர்பான விஷயம். சின்ஸ் இருக்குது, இன் இருக்குது, அக்ராஸ், டுவர்ட்ஸ், ஆன் இருக்குது. ஒரு சின்ன டைம் தானே நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இப்போ நாங்கள் இந்த கேள்வியை செய்து பார்ப்போம். fill in the blanks. மோஸ்ட்லி டெஸ்ட் போவில் வந்து கிராமட்டிக்கல் கொஷின் தான் வரும். இப்படி கனெக்டிவாக வரக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ப்ரப்போசிஷன், ப்ரனவுன், எரர் கரெக்ஷன் அப்படி பார்க்கலாம். ஜேம்ஸ் ஹுக் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் எக்ஸ்ப்ளோரர்ஸ் ஆஃப் ஆல் டைம்ஸ். ஆஸ் அ யங் பாய் குக் ஃபெல் இன் லவ் என்று போட்டோம்னா சரியா இருக்கு. சரியா, ஃபெல் இன் லவ், fall in love என்றதை ஞாபகம் வச்சிங்கன்னா ஃபெல் இன் லவ் ஈஸியாக வரும். வித் த சி ரைட், கடல்ல. சின்ஸ், இங்கே சின்ஸ் என்றது இருந்து என்ற மீனிங்ல வரும். சின்ஸ் இன் ஹிஸ் யங் ஏஜ் ஹிஸ் ambition was to be a sailor. In 1768 he went on a long voyage across the Pacific Ocean. Across the Pacific Ocean, across என்ன குறுக்காக அப்படியான ஒரு மீனிங்ல வரப்போகுது. He then started across sailing towards Tahiti. Towards என்ன நோக்கி நம்ம வரும், அதை நோக்கி. நீங்க சரியா போட்டுக்கிறீங்களான்னு பாருங்க ஆன்சர்ஸ். Towards Tahiti he became the first white man foot on. அந்த ஃபுட் என்னபடியே தான் நாங்கள் ஒன் அதில் மேலே வச்ச அந்த ஐலண்ட், நார்த் ஐலண்ட் ஆஃப்
நியூசிலாந்து வந்து ஒரு பிளேஸ் தானே, அப்போ இன்ன போடலாமான்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ், ஒரு கேள்வி இருக்கும் உங்களோட மைண்டில். உண்மையில வந்து இது ஒரு ஐலண்ட் பார்க்கல, அந்த தீவில காலடி எடுத்து வைத்த ஒன் மூன் மாதிரி. இது ஆன் த நார்த் ஐலண்ட் ஆஃப் நியூசிலாண்டுன்னா வரப்போகுது. அப்போ ஒன்றுன்ற விஷயத்தை ஒன்றும் இன்னும் தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இங்கே. மற்றபடி வேற ஒன்றுமே இல்லை. சரி, மற்ற எல்லாம் நார்மலாக மீனிங் தெரிஞ்சா ஓகே. சில நேரம் டுவர்ட்ஸ் த பசிபிக் ஓஷன் அக்ராஸ் த டைஹிட்டின்னு போடக்கூடிய ஆக்களும் இருக்கு மாற்றி. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். த ப்ரப்போசிஷன்ஸ் வந்து குழப்பக்கூடியது, சூட்டபிளாக கண்டுபிடிக்கிறது கஷ்டம் கொஞ்சம். சரி, அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணத்தான் வேணும், வேறு வழி இல்லை. அடுத்த வழிக்கு வருவோம். இப்படி கிரிட்டை ஃபில் பண்ணுற மாதிரியான கேள்விகள்லாம் டெஸ்ட் 5ல வந்துருக்கு. Read the text and complete the table given below with the information of text. Albert Einstein was an American scientist. He was a Joe born. Joe is like the race இனத்தை பற்றி சொல்லப்படுது. அவங்க வந்து ரேசிஸ்டாக இருப்பாங்க. அமெரிக்கன் வந்து இனம் அந்த இதுகள் வந்து அவங்க முக்கியமாக பார்க்குறது, கூடுதலாக கலரை பார்க்குறது. சரியா, அதான் இங்கே சொல்லப்படுது. அது பிரச்சனை இல்லை, எங்களுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். In the middle class family, he was interested in science, mathematics, and physics. He read the work of others to improve his knowledge. His mission was successful and fulfilled through his reading ability and observations. அதான் அந்த idea. His observation and reading ability. Important. You answer வந்திருக்கு ஏற்கனவே. He was a brilliant teacher. Later, he became a professor. He was named as a man of 20th century. அதாவது 20ஆவது நூற்றாண்டோட மேன் வேற. Einstein put forward the theory of relativity. அதுதான் ஆன்சரா வரலாம். தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியே போடலாம். He won Nobel Prize for his creativity. He said anyone who has அந்த மாதிரி வரும். இல்லாட்டி நீங்கள் கேள்வியை வாசிச்சுட்டு டெக்ஸ்ட்டுக்கு போகிற ஆக்களும் இருக்கு. ஏன்னா எக்ஸ்ட்ராக்ட்ஸ் நெசசரி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டெக்ஸ்ட் தானே. அப்போ நெசசரி இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வி நீட் அ கொஷனை முதல் வாசிச்சோம்னா அதை நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கு. 2 reasons for his success வந்து அதான் ரீடிங் அபிலிட்டியும் அப்சர்வேஷன்ஸ். நான் மார்க் பண்ணியிருக்கேன் பேருக்கு மேலே. ரீடிங் அபிலிட்டி அண்ட் அப்சர்வேஷன்ஸ். அடுத்த he was named as man of the 20th century. அது ஃபுல்லாக எழுதும், the man of the 20th century. அடுத்தது achievement for his creativity வந்து நோபல் பிரைஸ். the நோபல் பிரைஸ் என்ன போடலாம் for his creativity. அடுத்தது he put forward, என்னதை forward பண்ணியிருக்கிறார்னா the theory of relativity. அதான் ஆன்சர், the theory of relativity. ஈஸியான ஒரு கேள்வி. ஸோ அடுத்த வந்து இன்விடேஷன் இருக்கு, எழுதி பார்ப்போம். English Literary Association of your school has organized an English Drama Festival. Write an invitation to be sent to the invitees. Include the name,
டேட், வென்யூ, த சீஃப் கெஸ்ட், இந்த டைம். இந்த முறையும் உங்களுக்கு நார்தர்ன் ப்ரொவின்ஸில் வந்து இன்விடேஷன் தான் வந்திருந்தது. அப்போ இன்விடேஷனு கூடுதலான மாடல் பேப்பர்ஸில் நான் பார்க்குறபடியே சில ஃபைனலுக்கு இன்விடேஷன் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஸோ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இதில் தான் நான் எழுதி காட்ட போகிறோம் உங்களுக்கு, அதில் ஸ்பேஸ் இல்லாதபடியா. இதில் வந்து நாங்கள் ஹிடிங் போடலாம், நான் எழுதி காட்டுறேன், நீங்கள் அது மாதிரி எழுதுங்க. இன்விடேஷன், இன்விடேஷன் என்ன ஹெடிங். எங்களுக்கு கேள்வி வந்து எப்படின்னா அந்த இங்கிலீஷ் லிட்ரரி அசோசியேஷன், நீங்கள் எல்லாரும் எழுதுங்க இருக்கா, அது ஒரு ஃபார்மேட் ஒன்று வச்சுருந்தீங்கன்னா இல்லை. இங்கிலீஷ் லிட்ரரி அசோசியேஷன்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கிலீஷ் லிட்டரரி. சில பேர் இந்த முறை மாகாண பரீட்சைக்கு வந்த கேள்வியை இது மாதிரி எழுதினேன், நோட்டீஸ் மாதிரி எழுதியிருந்த நீங்கள், அது பிரச்சனை இல்லை. ஆஃப் விடிஎம்எம்பி, அது வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலயம். ரிப்போர்ட் இங்கிலீஷ் லிட்ரரி அசோசியேஷன் ஆஃப் விடிஎம்எம்பி. கீழே அடுத்த அடுத்த வரியில் எழுதுங்க, ஹேஸ் ஆர்கனைஸ், கொஞ்சம் இப்படி சரி. இல்லாடி இது ஆர்கனைஸ் விஷயத்தை நாங்கள் போடாமல் வி ஆர், இல்லாடி வி கோடியலி, கோடியலி இன்வைட், கோடியலி இன்வைட், இன்வைட். கீழே நாங்கள் யாருன்னு போடலாம், the principal and teachers. பிரின்சிபல், அதில் யார் இன்வைட்டேஷன் போட்டிருக்கோம், யாருன்னு போடையில அப்போ நாங்கள் போடுவோம் டீச்சர்ஸ் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இனி பிரதான் அது பிரதான் நாங்கள் டு த, இதை நாங்கள் கேப்ஸ்லேயே போடலாம். டு என்னதுக்காக, இங்கிலீஷ் ட்ராமா ஃபெஸ்டிவல் அண்ட் இங்கிலீஷ், இங்கிலீஷ் ட்ராமா ஃபெஸ்டிவல். ஓகே, அதை நாங்கள் சென்டரில் போடுவோம். அரேஞ்ச்மெண்ட்டோட நீங்கள் எழுதுனீங்கன்னா இல்லை, ஃபார்மேட் இதுக்கு வடிவாக இருக்கு. டு an இங்கிலீஷ் ட்ராமா ஃபெஸ்டிவல் வந்துட்டு இதில் ஏதாவது தீம் தருவான் சில நேரம், தீம் ஆஃப் என்ற விஷயம் வந்ததுன்னா இந்த தீம் ஆஃப் இந்த விஷயத்தை நீங்கள் எழுதலாம். சரி, எழுதி போட்டு தான் கீழே இப்படி எழுதலாம், டேட் எழுதலாம். டேட், டேட் வந்து இப்படி போட்டுட்டு 29th ஆஃப் ஜனவரி 2025, டைம் at 8 AM,
ஒன் வேர்ட்ஸ் போடலாம். ஒன் வேர்ட்ஸ். அடுத்தது வென்யூ. வென்யூ வந்து இந்த ஸ்கூல் மெயின் ஹால். அதாவது மெயின் ஹாலுக்கு நேம் ஏதாவது இருந்தால் அது ஐயாத்துறை மெயின் ஹால். சரியா? அப்போ வென்யூவும் போட்டோம். அடுத்த சீஃப் கெஸ்ட் யாருன்னு போடுவோம். சீஃப் கெஸ்ட். இதாங்க சீஃப் கெஸ்ட் கிடையாது இல்லை இது. இந்தபடியே நாங்கள் சீஃப் கெஸ்ட் பேரை மென்ஷன் பண்ணோம். சீஃப் கெஸ்ட் நாங்கள் சும்மா போடலாம். மிஸ்டர் மிஸ்டர் ரமணன். மிஸ்டர் ஏ ரமணன். ஏரியா ஆஃப் இங்கிலீஷ். அதில் போட்டுட்டு கீழே எழுதலாம் நாங்கள் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் யூ. சரி, ஓலா வெல்கம். இது ஒரு கஷ்டமாக இருந்தால் ஓலா வெல்கம். இதை இன்வெல்கமாலேயே நான் போடலாம் சில நேரங்களில். பிரச்சனை இல்லை. ஓகே, இப்படி ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் எழுத வேணும் இந்த இன்விடேஷனை. நோட்டீஸ் நான் எழுதியிருந்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்ஸை குறைச்சி போட சந்தர்ப்பம் இருக்குது. கீழே ஏரண்டா இப்போ இமேஜின் பண்ண சொல்லுவான் நீங்கள் ஏரண்டு. அப்போ மோஸ்ட்லி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து ஆர்கனைசிங் செக்ரட்டரி தான். ஸோ ஆர்கனைசிங் கமிட்டின்னு போடலாம், அது செக்ரட்டரின்னு போடலாம். ஆர்கனைசிங் செக்ரட்டரின்னு போடலாம். ஸ்பெல்லிங்கில் பார்த்துக்கணுங்க, சில நேரம் மிஸ் பண்ணலாமா. ஓகே, இதுதான் இன்விடேஷன். இப்படி நீங்கள் எழுதியிருக்கிறீங்களான்ட்டு நீங்கள் ஒவ்வொரு தரம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. வேறு இனி வரும் காலங்களில் இன்விடேஷன் வந்தால் இந்த ஃபார்மேட்டில் எழுதுங்க. ஓகே, உங்களோட ஜாப் என்னன்னா நீங்கள் டேக் அ பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதை ஒரு செய்து கொண்டே வாங்க. நாளைக்கும் கிளாஸ் இருக்கு. டெய்லி போடுவோம்னு பார்த்துறேன் இந்த வீக். ரைட். நாளைக்கும் இந்த மந்த் வந்து கொஞ்சம் எக்ஸாம் நடந்தபடியாக நடக்கல தானே. அதனால நாளைக்கும் 4:30க்கு இதே பேப்பர்லாம் தொடர்ந்து செய்ய போகிறேன். பிரிண்ட் அவுட் எடுத்து செய்து கொண்டு வந்தீங்கன்னா பெஸ்ட். அப்போ டெஸ்ட் 7 and 8 வந்து நாளைக்கு பார்ப்போம். அதோட செகண்ட் பார்ட்டையும் நாளைக்கு பார்ப்போம். ஓகே, வந்து பேசுவோம் நாளைக்கு. பை பை, டேக் கேர்.